ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பஜாஜ் கம்பெனிலேருந்து டோமினார் 250ன்ற பைக் வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி ரிவ்யூக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதனால் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம அந்த பைக் பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கோட நம்ம ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். ஃப்ரண்ட் லுக் வந்து இதோட ஹெட் லேம்ப் பாருங்களேன், எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு வந்து 2 டிஆர்எல்ஸ், அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் யூஎஸ்டி ஃபோர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கியர் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீடு வந்து மேனுவல் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கியர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வண்டி போயிட்டே இருக்கும்போது வந்து கிளச் பிடிக்கின்ற இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இந்த செக்மெண்ட்டில். உங்களுக்கு உங்களுக்கு இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இதான் உங்களோட ரியர் வியூ. ஸோ இது வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் வந்து இதில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு திங் பிரேக்கிங்க்கு. அப்புறம் இன்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இந்த இன்ஜினோட பவர் பார்த்திங்கன்னா 27 PS பவர், 8500 RPM. அப்புறம் இதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா 23.5 Nm டார்க், 6500 RPM இது வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். அப்புறம் வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோ சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு ரைட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ பேக்மேன்லாம் இருக்காது. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 2 வீலுமே வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். சீட்டிங் பொசிஷனுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் உட்காந்து பார்த்து ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ரைடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா கூட இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது, ஃபியூல் டேங்க் கிட்டேயும் வந்து இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபிஎஸ் அப்புறம் வந்து வார்னிங் இதெல்லாமே வந்து காட்டுது. செம்மையாக இருக்குதுப்பா வண்டி. ரோட்டில் ஓட்டும்போது எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும். சில வண்டி ஷோரூமில் நிற்கிது. நான் ஓட்டினீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின்ங்க. சொல்ல மறந்துட்டேன், நம்மக்கிட்ட இருக்குது வந்து ரெட் கலர் வேரியண்ட். இந்த வேரியண்ட் அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. யூனிக்காக நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே கேடிஎம் டியூக் 250 கூட நீங்கள் இதை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இன்ஜினோட பவருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. அதோட வந்து பவர் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். கேடிஎம் டியூக் பார்த்திங்கன்னா 250 கொஞ்சம் அதிகமாக வரும். பட் சிசி பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு இந்த டோமினார் 250 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240.7 சம்திங் சிசி வந்து வருது. பட் டியூக் 250 பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வருது. ஏன்னா 30 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து பவர் வைஸ் கொஞ்சம் அதிகம். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து சொல்லிட்டேன். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்ப டெப்த்தாலாம் நான் போகல, மேக்ஸிமம் மேலோட்டமாக தான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் இதே மாதிரியான நெக்ஸ்ட் மோட்டோ வீடியோ, அதாவது நிறைய பைக் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். இன்றைக்கி வந்து டோமினார் 250 இருக்குது. டோமினார் 400cc இல்லை, இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். See you next video.